ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை எந்த மாதிரி துணிக்கு மேலே வச்சு அயர்ன் பண்ணால் அது துணியோடு சேர்ந்து ஒட்டிக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து கேன்வாஸ் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சைடு பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும், எந்த இதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பாருங்கள், லைட்டாக ஷைனிங் தெரியும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஷைனிங் வந்து நமக்கு தெரியுது. அதே இது அந்த சைடு நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். எந்த சைடு வந்து ஷைனிங் தெரியுதோ அதை வந்து நம்ம துணி மேலே படுறது மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து அந்த சொர சொரன்னு இருக்க மாதிரி இருக்கிறத மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த துணியோட அந்த ஷைனிங் ஒட்டுறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அயர்ன் பாக்ஸ் எடுத்து நல்லா அயர்ன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அயர்ன் பண்ண பிறகு நான் வந்து எப்படி ஒட்டி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது வந்து துணியோட எவ்வளோத்துக்கு ஒட்டி இருக்குதுன்னு நம்ம கையை வச்சு இழுத்தா தான் வரும். இல்லாமல் நம்ம எடுத்தால் அந்த மாதிரிலாம் கீழே விழாது. அந்த மாதிரி நமக்கு ஒட்டிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை துணிக்கு மேலே ஒட்டிக்கணும். இது வந்து நமக்கு ஒரு நாள் வரைக்கும் ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தானாட்டே அடர்ந்து வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.